Hi everyone, welcome to my channel. நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வியூ பண்றீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா காமிக்கும். நம்ம இந்த வீடியோல பைத்தான்ல டோக்கன்ஸ்னா என்னன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டோக்கன்ஸோட டெஃபினிஷனை நம்ம வாசிக்கலாம். Python breaks each logical line into a sequence of elementary lexical components. அதுதான் tokens. இதை வாசிக்கும் போது கொஞ்சம் புரியாத மாதிரியே இருக்கும். பட் நம்ம பிராக்டிக்கலா திங்க் பண்ணா நமக்கு புரியும். லாஜிக்கல் லைன் எடுத்துக்கலாம், ஒரு லைன் எடுத்துக்கலாம். நம்ம ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் நம்ம பிரிண்ட் பண்ணியிருப்போம் பைத்தான்ல. அது பிரிண்ட் ஆஃப் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். கொட்டேஷனுக்குள்ள ஹலோ வேர்ல்டு கொடுத்துட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுவோம். இதுல பைத்தான் ஒவ்வொன்றா பிரேக் பண்ணும். அதாவது லெக்சிக்கல் காம்பனன்ட்ஸ், அதாவது கீழே இருக்க டைப்ஸ் பிரேக் பண்ணும் ஒவ்வொன்றா. ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் உங்களுக்கு ஐடென்டிஃபையர் டைப் சார்ந்துடும். அந்த பிராக்கெட்ஸ் டீலிமிட்டர்ஸ் சாரும். அதே மாதிரி நீங்க உள்ள கொடுத்திருக்க ஹலோ வேர்ல்டு லிட்டரல், அது ஒரு ஸ்ட்ரிங் லிட்டரல் சாரும். இந்த மாதிரி ஒரு லைனை இந்த மாதிரி லெக்சிக்கல் காம்பனன்ட்ஸா பிரேக் பண்ணும் பைத்தான். அந்த லெக்சிக்கல் காம்பனன்ட்ஸா பிரேக் பண்ற இந்த ப்ராசஸ் தான் டோக்கன்ஸ். டைப்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ். டோக்கன்ஸ் நம்ம 5 டைப்ஸா பிரிக்கலாம். கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபையர், டீலிமிட்டர், லிட்டரல், ஆபரேட்டர். இந்த வீடியோல நம்ம ஆபரேட்டர் மட்டும் பார்க்க மாட்டோம். ஏன்னா ஆபரேட்டர் அது ஒரு தனி பெரிய டாபிக். அது நம்ம இந்த வீடியோல சேர்த்து படிச்சோம்னா ரொம்ப வீடியோ லென்த் ஆயிடும். ஸோ ஆபரேட்டர் தவிர மிச்சம் இருக்க டைப்ஸ் இந்த வீடியோல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ் ஒரு ஸ்பெஷல் வேர்ட்ஸ். அது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம் இந்த மாதிரி தான் எழுதியிருக்காங்க அதை நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஃபார் இருக்குது. இந்த ஃபார் இருந்துச்சுன்னா இது லூப்பை யூஸ் பண்ணி எழுதியிருக்க ப்ரோக்ராம். அதாவது லூப்பிங் ஸ்ட்ரக்சர். ஒரு ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சரை நம்ம ரெகக்னைஸ் பண்றதுக்கு இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்ப லேம்டா எடுத்துக்கிட்டோம்னா அனானமஸ் ஃபங்க்ஷன் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப இஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட். அது இஃப் ஸ்டேட்மெண்ட் ப்ரோக்ராம்ன்றது நமக்கு தெரியும். இப்ப while எடுத்துக்கிட்டீங்கன்னா while லூப், அது while லூப் ப்ரோக்ராம்ல எழுதியிருக்காங்கன்றது நமக்கு தெரியும். இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ப்ரோக்ராம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபையர்ஸ் இன் பைத்தான். ஐடென்டிஃபையர்ஸ் இன் பைத்தானோட டெஃபினிஷனை நீங்க வாசி பாருங்க. வாசி பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஐடென்டிஃபையர் இஸ் a name used to identify a variable, function, class or object. இதுதான் ஐடென்டிஃபையர். ஐடென்டிஃபையர்னாலே ஐடென்டிஃபை பண்ணும். அதாவது வேரியபிள் நேம், ஃபங்க்ஷன் நேம், கிளாஸ் நேம், ஆப்ஜெக்ட் நேம், இது எல்லாமே ஐடென்டிஃபை பண்றது ஐடென்டிஃபையர். வேரியபிள் நேம் ஐடென்டிஃபை பண்ணிச்சுன்னா அது ஐடென்டிஃபையர். ஃபங்க்ஷன் நேம் ஐடென்டிஃபை பண்ணிச்சுன்னா ஐடென்டிஃபையர். ஐடென்டிஃபையர் இஸ் நத்திங் பட் இட் வில் ஐடென்டிஃபை வேரியபிள் நேம், ஃபங்க்ஷன் நேம், கிளாஸ் நேம் ஆர் ஆப்ஜெக்ட் நேம். இதுக்கு சர்டைன் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் ஒரு 5 ரூல்ஸ் இருக்குது. அந்த 5 ரூல்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். பிளஸ் அது எது வேலிட் ஐடென்டிஃபையர், எது தப்பான ஐடென்டிஃபையர், அது எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல், an identifier must start with alphabets A to Z ல ஒன்னு அப்பர் கேஸ் ஆர் லோவர் கேஸ். அப்பர் கேஸ்னா என்னது, கேபிட்டல் லெட்டர். லோவர் கேஸ்னா ஸ்மால் லெட்டர். ஐடென்டிஃபையர் இந்த இதுல ஸ்டார்ட் பண்ணலாம். ஆர் அண்டர்ஸ்கோர். அண்டர்ஸ்கோர்ன்றது ஐபன் மாதிரி இருக்கிறது கொஞ்சம் கீழே இறக்கி போட்டா அதுதான் அண்டர்ஸ்கோர். இது ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் ஐடென்டிஃபையர்ஸ் மே கண்டெயின் டிஜிட்ஸ் 0 to 9. 0 9 வரைக்கும் இல்ல நம்பர்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். Python identifiers are case sensitive. Case sensitiveனா அப்பர் கேஸும் லோவர் கேஸும் வேற வேறையா பைத்தான் ட்ரீட் பண்ணும். அதுதான் கேஸ் சென்சிட்டிவ். அதாவது கேபிட்டல் ஏ வேற, ஸ்மால் ஏ வேற, ரெண்டுமே வேற வேற. அதனால இது கேஸ் சென்சிட்டிவ். ஐடென்டிஃபையர் must not be a Python keyword. நம்ம கீவேர்டு நிறைய படிச்சோம். while, def, for, if, இது எதுவுமே ஐடென்டிஃபையர்ல வரக்கூடாது. வந்தா அது வேலிட் கிடையாது. Python does not allow punctuation character. Punctuation character நம்ம ஸ்பெஷல் கேரக்டர்னு சொல்லலாம். percentage, dollar, at, இதெல்லாம் ஐடென்டிஃபையருக்குள்ள வரக்கூடாது. இந்த 5 ரூல்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். எது வேலிட் ஐடென்டிஃபையர், இது தப்பான ஐடென்டிஃபையர் நீங்க கண்டுபிடிக்கலாம். வேலிட் ஐடென்டிஃபையர் சம் A to Z ல இருக்க எல்லாமே வருது. டோட்டல் மார்க்ஸ். டோட்டல் மார்க்ஸ்ல நடுவில் அந்த அண்டர்ஸ்கோர் வருது. நம்ம அண்டர்ஸ்கோர் வரலான்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம படிச்சிருந்தோம். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அது எல்லாமே லோவர் கேஸ் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படி ஓகே. ரெண்டாவது num1. num1 ஓகே. num எல்லாமே லோவர் கேஸ். அதே மாதிரி 1 வரலாம். இது வேலிட் ஐடென்டிஃபையருக்கான எக்ஸாம்பிள். நம்ம எப்பவுமே சரியானதை பாக்குறதோட தப்பானதை பார்த்துட்டு சரியானதை கம்பேர் பண்ணாதான் நமக்கு புரியும். ஸோ தப்பானது எப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். இப்ப இன்வேலிட் ஐடென்டிஃபையர் நம்ம பார்க்கலாம். 12 நேம்.
ஸ்டார்டிங்ல 12 வரக்கூடாது. ஏன்னா ஸ்டார்டிங் வந்து எப்பவுமே உங்களுக்கு ஆல்பபெட்ஸா இருக்கணும், இல்லைன்னா அண்டர் ஸ்கோரா இருக்கணும். ஸ்டார்டிங்ல நம்பர்ஸோ வரக்கூடாது. அதனால இது வந்து இன்வாலிட் ஐடென்டிஃபையர். ரெண்டாவது எக்ஸாம்பிள், நேம் டாலர். டாலர்ன்றது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். அந்த ஸ்பெஷல் கேரக்டர் வந்து பைத்தான் வந்து அலோவ் பண்ணாது. ஸோ அது வந்து இன்வாலிட். டோட்டல் மார்க், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐஃபனுக்கும் அண்டர் ஸ்கோருக்கும் வெளில வித்தியாசம். ஐஃபன்னா நடுவுல சின்னதா போடுறது வந்து ஐஃபன், அண்டர் ஸ்கோர்னா கீழே பெருசா போடுறது வந்து அண்டர் ஸ்கோர். இது வந்து டோட்டல் ஐஃபன் மார்க். ஐஃபன் வந்து நமக்கு வந்து ஸ்பெஷல் கேரக்டர் சேர்ந்துடும். அதனால இது வந்து இன்வாலிட். கண்டினியூ. கண்டினியூ வந்து நம்ம அந்த பைத்தான் கீவேர்ட்ஸ், அந்த லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் வந்து படிச்சாதான் நமக்கு வந்து தெரியும். இதோ இந்த கீவேர்ட்ஸ் வந்து படிச்சாதான் நமக்கு தெரியும். அதுல பாருங்க கண்டினியூ வந்து இருக்குது, அந்த கண்டினியூ கீவேர்டு வந்து வரக்கூடாது. ஸோ அது வந்து இன்வாலிட். இப்ப புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஐடென்டிஃபையர்னா என்ன. ஐடென்டிஃபையர்னா ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது வந்து என்ன ரூல்ஸ், எது வேலிட் ஐடென்டிஃபையர் எது இன்வாலிட் ஐடென்டிஃபையர்ன்றது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கும் கிளியரா. நெக்ஸ்ட் வந்து டீலிமிட்டர்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். டீலிமிட்டர்ஸ்னா ஒரு சிம்பிள்ஸ் அண்ட் சிம்பிள் காம்பினேஷனை வந்து டீலிமிட்டர்னு சொல்லலாம். சிம்பிள் காம்பினேஷன்னா என்ன, சிம்பிள்ஸ் தெரியும். சிம்பிள்ஸ் காம்பினேஷன்னா என்ன, ரெண்டு சிம்பிளை கம்பைன் பண்றதா சிம்பிள் காம்பினேஷன். அதாவது கீழே நீங்க பாப்பீங்க பிளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, மல்டிபிளிகேஷன் ஈக்குவல் டு, இது வந்து காம்பினேஷன் ஆஃப் சிம்பிள்ஸ், அதான் சிம்பிள் காம்பினேஷன். இது எல்லாமே டீலிமிட்டர்ஸ். இந்த டீலிமிட்டர்ஸ் எங்க யூஸ் ஆகும்னா லிஸ்ட், எக்ஸ்பிரஷன், டிக்ஷனரிஸ், ஸ்ட்ரிங், இதெல்லாம் என்னன்றத நம்ம லேட்டரா டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ வரைக்கும் டீலிமிட்டர்ஸ்னா சிம்பிள்ஸ் அண்ட் சிம்பிள் காம்பினேஷன், இதுதான் டீலிமிட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து லிட்ரல்ஸ். லிட்ரல்ஸ்ன்றது ஒண்ணும் இல்ல, ரா டேட்டா given to a variable or constant. நமக்கு ரா டேட்டான்ற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். ரானா என்ன, ரான்றது ஒரு இன்ஃபர்மேஷனே உங்களுக்கு கொடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ரா டேட்டாக்கு நான் ஒரு இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். கார்த்திக் 96 பிசிக்ஸ், இது வந்து ஒரு மீனிங்லெஸ். பிசிக்ஸ்னு டைரக்டா சொன்னா அது வந்து ஒரு மீனிங் இல்ல. அது வந்து ஒரு ரா 96ன்ற நம்பரும் ஒரு ரா டேட்டா. அது வந்து ஒரு வேரியபிளுக்கு நம்ம கொடுக்கிறோம். அதாவது a ஈக்குவல் டு 96, சப்ஜெக்ட் ஈக்குவல் டு பிசிக்ஸ், அது வந்து ஒரு ரா டேட்டா. அதனால நமக்கு வந்து மீனிங் வந்து புரியாது. இப்போ வந்து அந்த லிட்ரல் வந்து சில டைப்ஸா பிரிச்சிருக்காங்க, 3 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க அந்த லிட்ரலே. நியூமெரிக் லிட்ரல், ஸ்ட்ரிங் லிட்ரல், பூலியன் லிட்ரல். இது ஒவ்வொன்றும் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். நியூமெரிக் லிட்ரல் நமக்கு வந்து அந்த நேம்லயே நமக்கு தெரியுது, நியூமெரிக்னா நம்பர்ஸ். அந்த நம்பர்ஸ் தான் டிஜிட்ஸ்னு இங்க சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர்ஸ் வந்து இம்யூட்டபிள். இம்யூட்டபிள்ன்றது ஒரு நியூ டேர்மா இருக்கும், பட் ப்ரோக்ராமிங்ல அது வந்து ஒரு அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை. இம்யூட்டபிள்னா உங்களால மாற்ற முடியாது, அதாவது அன்சேஞ்சபிள்னு சொல்லலாம். நியூமெரிக் லிட்டர்ல வந்து நம்பர்ஸ் இருக்கும். நமக்கு 3 நம்பர்ஸ் இங்க வந்து சப்போர்ட் ஆகும், இன்டீஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ். இன்டீஜர்னா இன்டீஜர் வேல்யூஸ் பாயிண்ட் வராம இருக்குது, ஃப்ளோட்னா பாயிண்ட் வச்சு வருது, காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா a பிளஸ் ib, அந்த மாதிரி இமேஜினரி நம்பர்ஸ் வரும். இதுதான் நியூமெரிக் லிட்டரல். அடுத்து வந்து ஸ்ட்ரிங் லிட்டரல். ஸ்ட்ரிங் லிட்டரல் நம்ம வந்து ஹலோ வேர்ல்டே எடுத்துக்கலாமே. கொட்டேஷனுக்குள்ள ஹலோ வேர்ல்டுன்னு எழுதுறோம், அந்த கொட்டேஷன் இருக்கணும், அது சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் ஸ்ட்ரிங். ஹலோ வேர்ல்டு HELLO, இது எல்லாமே கேரக்டர்ஸ். அது வந்து சீக்வன்ஸா ஆர்டரா இருக்கிறதுனால அது வந்து ஸ்ட்ரிங். அந்த ஸ்ட்ரிங் வந்து கோர்ஸ்க்குள்ள கொடுக்குறோம், அப்ப அது வந்து ஸ்ட்ரிங் லிட்டரல். ஹலோ வேர்ல்டுன்றது ஸ்ட்ரிங் லிட்டரல். ஸ்ட்ரிங் லிட்டரல் மேபி சிங்கிள் கோட்டாவும் இருக்கலாம், இல்ல டபுள் கோட்டாவும் இருக்கலாம், இன்கேஸ் ட்ரிபிள் கோட்டா கூட இருக்கலாம். எப்படின்னா மல்டிலைன் ஸ்ட்ரிங், ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரிங் நீங்க கொடுக்குறீங்க, அது வந்து ட்ரிபிள் கோட்ஸ்குள்ள கொடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து பிரிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் டைப் வந்து பூலியன் லிட்டரல். பூலியன்ற பேரை கேட்டாலே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆயிருக்கும், 0 1, அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதுதான் பூலியன் லிட்டரல். இன்னைக்கு வீடியோல வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும், டோக்கன்னா என்ன. டோக்கன்னா ஒரு பைத்தான் லாஜிக்கல் லைன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை வந்து ஸ்பிளிட் பண்ணி பார்க்கலாம். அந்த ஸ்பிளிட் பண்ணி பார்க்கிற லெக்சிக்கல் காம்போனன்ட்ஸ்க்கு பேர் தான் டோக்கன்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஆபரேட்டர்ஸ்னா என்னன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ ரிலேட்டடா ஒரு குவிஸ் கொஸ்டின் இருக்குது, அதை வந்து நாங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல வந்து போடுவோம். நீங்க வந்து அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க.